தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் குழந்தை விற்பனை விவகாரம் தொடர்பாக மேலும் 2 பெண்களுக்கு புழல் போலீசார் வலைவீச்சு என்ற தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2 நபர்களுக்கு வலைவீச்சு என்ற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், விரிவான விவரங்கள் என்ன? காலை வணக்கம் ஷாம் சுந்தர். சென்னையில் நேற்று பரபரப்பை ஏற்படுத்திய குழந்தை விற்பனை விவகாரத்தில் மேலும் 2 பெண்களுக்கு தற்போது சென்னை புழல் போலீசார் வலை விரித்து தேடி வருகின்றனர். இவர்களை பிடிக்கும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அம்பத்தூர் வித்யாராணி, தண்டையார்பேட்டையை சேர்ந்த ரதிதேவி, சூரப்பட்டு தீபா ஆகிய 3 பேரும் இன்று அதிகாலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த 2 குழந்தைகளும் தற்போது தீநகரில் உள்ள ஒரு அரசு காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அனுராதா பிரேமா என்ற 2 பேரை புழல் போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் உலகளம் பகுதியைச் சேர்ந்தவர் வித்யா. 3 கணவர்களிடம் இருந்து வாழ்க்கையை தொலைத்த வித்யாவிற்கு மொத்தம் 4 பிள்ளைகள் உள்ளன. இதில் 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள் என தெரிய வருகிறது. இந்த நிலையில் வித்யா தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ரதிதேவி என்பவருடன் பள்ளித்தோழியாக பழகி வந்த நிலையில் குழந்தை விற்பனை செய்யும் தொழிலை மறைமுகமாக செய்து வந்துள்ளார். இதனை அடுத்து கணவனை கைவிட்ட ரதிதேவியும், அவருக்கு 2.5 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்த ஆண் குழந்தையை விற்பனை செய்யும் பொழுதுதான் வித்யா இடைத்தரகர் தீபா மூலம் கார்த்திக் என்பவரிடம் விலை பேசிய ஆடியோவானது வைரலான நிலையில் அவர்களை சுற்றி வளைத்து புழல் போலீசார் 3 பேரையும் கைது செய்தனர். இந்த நிலையில் தீவிர விசாரணைக்கு பிறகு வித்யா, தீபா, ரதிதேவி ஆகிய 3 பேரும் இந்த அதிகாலை புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் இந்த குழந்தை விற்பனை தொழிலுக்கு உறுதுணையாக இருந்ததாக மேலும் 2 பெண்களை, அதாவது அனுராதா, பிரேமா என்கின்ற 2 பெண்களை புழல் காவல்துறையினர் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் யார் யாருக்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் பின்னணி என்ன என்பது குறித்தும் இவர்களின் செல்போன் எண்ணை சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிரமாக அலசி ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் இவர்கள் யாரிடம் பேசியுள்ளார்கள், இவர்கள் யாருக்கு வாட்ஸ்அப் மூலம் குழந்தை விற்கும் தகவல்களை அனுப்பியுள்ளனர் என்பது குறித்தும் அளிக்கப்பட்ட தகவல்களை தற்போது சைபர் கிரைம் போலீசார் மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. இந்த நெட்வொர்க் தமிழகம் முழுவதும் வேறு யாருடன் தொடர்பு கொண்டு இதுவரை எத்தனை குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்தெல்லாம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் களம் இறங்கி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அனுராதா, பிரேமா ஆகியோரின் செல்போன் எண்களை வைத்தும் அவர்களுடன் தொடர்பில் உள்ள நபர்கள் குறித்தும் தற்போது தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவர்களை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகிறது. தற்போது இந்த வழக்கானது மேலும் சூடு பிடித்து பரபரப்பாக காணப்பட்டு வரும் நிலையில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட ரதிதேவியின் 2.5 வயது ஆண் குழந்தையும், இந்த விற்பனைக்கு மூளையாக செயல்பட்ட வித்யாராணியின் பெண் குழந்தைகள் என 2 குழந்தைகளும் தற்போது அரசு நல அலுவலர் ஜோஸ்பின் மேரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்களின் இந்த 2 குழந்தைகளும் சென்னை தீநகரில் உள்ள பால மந்திர் அரசு காப்பகத்தில் சேர்க்கப்பட்டு அங்கு பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள இந்த 2 பெண்களை பிடிக்கும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.